இன்றைய பதிவில் பாருங்க. இன்றைய பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. நெருங்கி வர்றதுனால நான் கடந்த ஒரு 3 மாத காலமாக 4 மாத காலமாக நிறைய மேத்ஸ் போட்டிருப்பேன். அதில் இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, பொது தமிழ் நிறைய போட்டிருக்கேன். இன்றைய பதிவில் பாருங்கள். இன்றைய பதிவில் இலக்கண குறிப்பில் ஒரு வாரத்துக்கு முன்னே போட்டிருந்தேன். வினைத்தொகை, ஊமைத்தொகை, பண்புத்தொகை இதெல்லாம் போட்டிருந்தேன். அதையும் பாருங்கள். அதனுடைய ரிமைனிங் இது, அதனுடைய மீதி இது. பொதுத்தமிழில் இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், இது ஒரு செட்டு மூணு. அது எப்படி நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா? வேர்ச்சொல், வினைமுற்று, வினையெச்சம், வினையாளன் பெயர், தொழிற்பெயர்னு போட்டோம் இல்லையா? ஒரு டேபிள் அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து 2-3 கேள்வி வரும். இதுலேருந்து அப்பப்போ ஒரு கேள்வி வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதுலேயும் நீங்கள் நான் சொல்கிற லாஜிக்கில் புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் கேள்வி எப்படி கேட்டாலும் இதில் தப்பு பண்ண மாட்டீங்க. இங்கே பாருங்கள். பொதுவாக பெயரெச்சம்னு கேட்டிங்கன்னா பெயரெச்சம் என்பது ஒன்று அக்ரிணியில் 2 வகை. ஒன்று அதாவது உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. திணையில் 2 வகை, ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெயரெச்சம் என்பது உயர்திணையிலையும் வரும், அக்ரிணையிலையும் வரும். பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு நாம் உயர்திணையில் வினையாளன் பெயர் பார்த்துருப்பீங்க, போட்டிருப்பேன். ஒரு வேர்ச்சொல்லை எடுத்து ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையாளன் பெயர்னா ஓடியவன், தேடு என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையாளன் பெயர் தேடியவன், பார்த்த என்ற வேர்ச்சொல்லுக்கு வினையாளன் பெயர் பார்த்தவன் அப்படின்னு ஒரு டேபிள் போட்டு நடத்தியிருப்பேன். நீங்கள் பழைய பதிவு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ்னு போட்டிருப்பேன். அந்த வினையாளன் பெயர் வரக்கூடிய உயர்திணை அது எல்லாமே உயர்திணையில் வரும். அப்புறம் அக்ரிணையும் கலந்து வரும். இது பாருங்க. தெளிந்தனா தெளிந்த நீர், தெளிந்த நீர் இது அக்ரிணை. தெளிந்தனா தெளிந்த நீர். விளைந்த பயிர் இது அக்ரிணை. விளைந்த பயிர் அக்ரிணை. இது கண்ட பையன் இது என்ன வரும்? கண்டவர் என்ற வினையாளன் பெயர்ல இங்க பாருங்க, கண்டவர். கான் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் என்னது? கண்டவர். அந்த கண்டவர்ன்றது இது உயர்திணை. கண்டவர்ன்றதுல அந்த வர்ற எடுத்துட்டோம்னா இதுதான் உயர்திணை பெயரெச்சம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது விரித்த. இப்போ பாய் விரித்தவன் சொல்றியா? விரி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் விரித்தவர். இங்க பாருங்க, விரித்தவர். அதுவும் வினையாளனின் பெயர் தான். இது பெயரெச்சம். இது பெயரெச்சத்தில் ஞாபகம் வச்சுங்க. 2 உயர்திணையிலையும் வரும், அக்ரிணையிலையும் வரும். ஆனால் வினையாளனின் பெயர் வினையை செய்யறது உயர்திணை மட்டும்தான். அது ஞாபகம் வச்சுங்க. விரித்தவர் என்ற வினையாளனின் பெயருக்கு தான் விரித்த அப்படி வரும். இது எல்லாமே விரித்த இது பெயரெச்சம். எழு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் எழுந்தவர். இங்க பாருங்க, எழுந்தவர். இந்த எழுந்தவர் வினையாளனின் பெயர். இதுல வரு இல்லைன்னா இங்க பாருங்க, இது பெயரெச்சம். இது ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க, குளிர்ந்த நீர் இது அக்ரிணையில வரும். குளிர்ந்த நீர் அக்ரிணையில வரும். குளிர்ந்த பனி, குளிர்ந்த புல் இது அக்ரிணையில வரும். இது மாதிரி இருக்கிறதுலாம் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் பெயரெச்சம்னாலே. இங்க பாருங்க, தெளிந்த, விளைந்த, கண்ட, விரித்த, எழுந்த, பார்த்த, குளிர்ந்த இது பெயரெச்சம். இதுக்கு ஆப்போசிட்னா எதிர்மறை பெயரெச்சம். அப்படியே நேர்மாறல், அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும். எப்படி நம்ம தமிழ்ல எதிர்மறைன்னு சொல்றோம் இல்லையா? எதிர்ச்சொல் அதேதான். இரவுக்கு பகல்ன்ற மாதிரி இங்க தெளிந்தனா இதுக்கு எதிர்மறை என்னன்னா தெரியாத. இதற்கு எதிர்மறை தெரியாத. அது பாருங்க, விளைந்த, விளையாத, கண்ட, காணாத, விரித்த, விரியாத, எழுந்த, எழாத, பார்த்த, பார்க்காத, குளிர்ந்த, குளிராத. அவ்வளவுதான். இது மாதிரி ஆப்போசிட்டா இருந்ததுன்னா, எதிர்மறையா இருந்ததுன்னா அது எதிர்மறை பெயரெச்சம். இதுல ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இந்த எழுத்து தா இருக்காது. இந்த லாஸ்ட் எழுத்து இல்லாம இருந்ததுன்னா இதான் லாஜிக். எல்லாமே என்னது? ஈறுகெட்டு போச்சுன்னு அர்த்தம். பாரு, தெளியாத, தெளியா, விளையாத, விளையா,
காணாத காணா, விரியாத விரியா, எழாத எழா, பார்க்காத பார்க்கா, குளிராத குளிரா. இங்க வந்து ஈறு கெட்டு போச்சுன்னா அந்த ஓசை மாறிடும். நீங்க போட்டு பாருங்க, தெரியாதன்றது ஒரு முற்று போட்டிருக்கும். ஆனா அதுல ஈறு கெட்டு போச்சுன்னா தெரியா, அந்த வார்த்தை முழுமைப்பட்டிருக்காது. அப்ப கடைசி எழுத்து இல்லைன்னா, அந்த எதிர்மறை பெயரெச்சத்துல கடைசி எழுத்து இல்லைன்னா அதுதான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதனால இந்த இலக்கண குறிப்புல ஏற்கனவே ஒரு 4-5 தலைப்பு போட்டோம். இது ஒரு 3 தலைப்பு இருக்கு இல்லையா, 8 தலைப்பாச்சு. இன்னும் இருக்கிற ஒரு 3-4 தலைப்பு இருக்குது. அதுவும் நான் வந்து அடுத்தடுத்த பதிவுகளை போட்டுறேன். அதனால இந்த போட்டித் தேர்வு எழுதுறவங்க தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்க. என்னுடைய பதிவுகள் மேத்ஸ் பதிவுகளை பார்த்தாலே நீங்க வந்து 25 எடுக்கலாம். பொதுத்தமிழ்ல மேக்சிமம் போட்டுன்னு வரேன். பொதுத்தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் இது மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம லாஜிக் புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த வார்த்தைலாம் வந்து 1 2 3 4 5 6 7 வார்த்தை பெயரெச்சம், இந்த 7 வார்த்தை எதிர்மறை பெயரெச்சம், இந்த 7 வார்த்தை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் நோட்ல எழுதி மனப்பாடம் பண்ணக்கூடாது. பொதுத்தமிழை பொறுத்தவரையிலும் ஒவ்வொன்றுக்கும் லாஜிக் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேத்ஸ்ல ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் புரிஞ்சுக்கணும். அடிப்படை புரிஞ்சா பொதுத்தமிழ்ல கன்ஃபார்மாக 95 எடுக்கலாம், மேத்ஸ்ல 25 எடுக்கலாம். பொது அறிவு 75 பொறுத்தவரையில நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்குது. 6ஆம் வகுப்பு டு 10ஆம் வகுப்பு வரையில் பாடப்புத்தகம் இல்லாத கேள்வி நிறைய இருக்குது. அதனால இந்த பொதுத்தமிழையும் மேக்ஸையும் இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. பொதுத்தமிழ்ல 95, கணிதத்துல 25க்கு ஒரு 20 எடுக்கிற மாதிரி பேஸ் பண்ணிட்டு பொது அறிவு படிங்க. நீங்கள் வந்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல எப்படி பார்த்தாலும் மினிமம் 170 கட் ஆஃப் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிங்க. இந்த இலக்கண குறிப்பை பார்த்துங்க, இது முக்கியமானது. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.